வைக்குமாறு திரு மா நாகராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மண்டல தலைவர் அவர்களை மேடைக்கு வந்து அமருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தரும்படி திருமதி சு சின்ன காமாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு ஏற்புடையராக இருக்கும் திருமதி எம் ஜெயலட்சுமி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துரை வழங்கி அமரவிருக்கும் திரு ஏபிஎன் பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி டி வசந்தி, திரு பி சந்திரவள்ளி, திருமதி ஆர் பாலசரஸ்வதி, திருமதி ஆனந்தவள்ளி, திருமதி உமா மகேஸ்வரி, திரு வே காசிமாயன், திரு இ பத்மாசினி, கவிதை வழங்கவிருக்கும் திரு பி பரமசிவன் ஆகிய அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஒரு இனிய அறிவிப்பு என்னன்னா, இப்பொழுது கண் சிகிச்சை முகாம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்பொழுது இலவசமாக இந்த வாசன் ஐ கேர் அவர்களால் நடத்தப்படுகிறது. அதில் வந்து இதுவரைக்கும் 12 பேர் தான் அங்கே போய் என்ட்ரி கொடுத்து கண் சிகிச்சை வந்து பெற்றிருக்கிறார்கள். மற்ற யாருமே அங்கே போகலை. இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. வாசன் ஐ கேர் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்ல அருமையான ஒரு ரிலையபிள் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். போய் அனைவரும் அங்கே போய் யார் யார் இதுவரைக்கும் கண் சிகிச்சைக்காக போய் அங்கே போகலையோ அவங்கெல்லாம் போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மண்டல தலைவர் அவர்கள் உள்ளே வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பின் சார்பில், மதுரை மண்டலத்தின் சார்பில் மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்ட அளவிலான உலக மகளிர் தின விழா இப்பொழுது விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் முத்தாய்ப்பு அல்லது முதல் நிகழ்ச்சியாக அமைப்பு பாடல், நமது அமைப்பு பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலை பாடவிருப்பவர்கள் மகளிர் உறுப்பினர் குழு. மேடைக்கு வரவும். அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம், இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்கும் ஒன்றோ, இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற நல்வாழ்த்து கூறிடுவோம், நல்வாழ்த்து கூறிடுவோம். அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம், இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ, இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற நல்வாழ்த்து கூறிடுவோம், நல்வாழ்த்து கூறிடுவோம். முகற்காணாமல் அரவணைத்தால் துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ, சமூக நலத்துறையின் ஓய்வு ஊதியர்கள் உரைத்திட்ட வேதம் இதுவே, இது அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம், இன்பொன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம், இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ, இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற நல்வாழ்த்து கூறிடுவோம், நல்வாழ்த்து கூறிடுவோம். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்புரை ஆற்ற திருமதி எம் ஜெயலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உலக மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு நமது திறமைகளை வெளிக்கொண்டு நமது இன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு நல்ல முறையில் ஒரு பூஸ்ட் பண்ணி போகிறதுக்காக இந்த விழா நடைபெறுகிறது. இந்த உலக மகளிர் தின விழாவிலே பங்கேற்று தலைமையேற்க வந்திருக்கும் நமது மூத்த சகோதரி திருமதி சின்ன காமாட்சி அவர்களை வரவேற்கின்றேன். அதுபோல் மண்டல தலைவர் திருவாளர் நாகராஜ் அவர்களை,
அன்புடன் வரவேற்கின்றேன். அப்புறம் மண்டல தலைவர் திரு ஏபிஎன் பாலு அவர்களை வரவேற்கின்றேன். செயலாளர் வசந்தி அவர்களையும், நமது பரமசிவம் சார் அவர்களையும், சந்திரவெளி அவர்களையும், அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள், இனிய நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முதலாவதாக நமது தலைவி அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திருமதி சின்ன காமாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்த மண்டல தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாவட்ட தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஜெயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆனந்தவள்ளி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சந்திரவள்ளி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பரமசிவன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பாலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மதுரை மாவட்ட தலைவி வசந்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. செயலாளர் அவர்களுக்கு. அடுத்தபடியாக இங்கே எல்லாம் இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது விருதுநகர் சிவகங்கை மாவட்ட தலைவி அழகு செல்வி அவருக்கும் நம்ம சார்பாக பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறது. 70 வயது தொடக்கம் மற்றும் முடிவு அடைந்த இங்கே இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது பெயர்களை நாங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எம் ஜெயலட்சுமி, திரு ஏபிஎன் பாலு அவர்கள். அடுத்ததாக ஆஷா தேவி, ஆஷா. அடுத்தது ஜி ஜானகி. அடுத்தது எஸ்எம் ஜெயலட்சுமி. அடுத்ததாக திரு வி காசிமாயன் அவர்கள். அடுத்ததாக ரஞ்சிதம் அவர்கள். அடுத்ததாக லட்சம் அவர்கள். லட்சம். இப்போ இங்கே கேக் வெட்ட போகிறோம். எதுக்குன்னா நம்மளுடைய மகளிர் தின விழா இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதோடு இந்த அமைப்பு தொடங்கி 3 வருஷம் நிறைவு அடைகிறது. அதனாலையும் இந்த மகளிர் தின விழா இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ கேக் ஓட்டி கொண்டாட போகிறோம். சகோதரிகளே, இன்று போல என்றைக்கும் இனிமையா சந்தோஷமா இப்படி ஒன்று கூடி மகளிர் தின விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிற வேண்டுதலோட கோரிக்கையோட இன்னைக்கு இந்த இனிமையான கேக்கை வெட்டி நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஓகேயா? இப்பொழுது மகளிர் தினம் தொடர்பான வரவேற்பு நடனம் பை நமது பச்சை கலர் யூனிஃபார்ம் அணிந்த நமது உறுப்பினர்கள் உங்களுக்கெல்லாம் தங்களுடைய 1 மினிட் டான்ஸ் இப்போ ஆடி காட்டுவாங்க. எல்லோரும் அங்கே உட்கார்ந்து உற்சாகமாக அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும்படியும் கைத்தட்டல் அளிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புரை வழங்கும்படி
திரு ஏபிஎன் பாலசுப்ரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பின் சார்பாக, மதுரை மண்டலத்தின் சார்பாக, மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் 3 மாவட்டங்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மகளிர் நாள் விழாவிற்கு பொறுப்பாளர்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இந்த மகளிர் நாள் விழா சிறக்க தங்களை ஆயப்படுத்தி கொண்டு வருகை தந்துள்ள மகளிர் பெருமக்களையும், நமது சமூக நலத்துறையிலே உயர் அலுவலர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்று தொடர்ந்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சின்ன காமாட்சி அவர்களே, அதேபோல யார் எப்போது எதற்காக அழைத்தாலும் உடனடியாக வருகை தந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தல்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் உங்களுக்கு ஆண்களின் சார்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மகளிர் நாள் விழா ஏதோ ஒரு கொண்டாட்டத்திற்காக நாம் ஏற்பாடு செய்திருப்பதை போல் தோன்றினாலும், இந்த மகளிர் நாள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக உழைக்கும் வர்க்கத்திலே அன்றைய தினம் வேலை வாய்ப்பு பெற்று பணியிலே இருந்த மகளிர் தங்களுக்கான வேலை நேரம் 8 மணி நேரமாக இருக்க வேண்டும் என்று தெருக்களிலே போராடி பெற்ற அந்த நாளைத்தான் உழைக்கும் மகளிர் நாளாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் தாங்கள் பணியில் சேர்ந்த பொழுது என்ன பதவியில் சேர்ந்திருந்தாலும் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது ஒரு அதிகாரியாக, அலுவலர் பெருமக்களாக பணியேற்று விடைபெற்றிருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள்தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு காலகட்டத்தில் மகளிர் நலத்துறையாக மட்டுமே இருந்தது. அதன் பின்னால் இந்த மகளிர்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அதை போல வளமான சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கின்ற அடிப்படையிலே அது சமூக நலத்துறையாக மாறியது. சமூக நலத்துறையின் கீழ் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டன. அதில் ஒரு பிரிவாகத்தான் சத்துணவு துறை. ஆனால் இந்த மகளிர் மேம்பாட்டிற்கான பாடுபட்டதனுடைய விளைவு தமிழ்நாடு இந்தியாவிலேயே மகளிர் மேம்பாட்டில் சிறந்திருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நீங்கள் தினந்தோறும் நாளிதழ்களை பார்க்கலாம். பெண் கல்வியா, உயர்கல்வியிலே அதிகமான சதவீதத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் மக்கள் தான். அத்தகைய ஒரு மக்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த அடிப்படை பதவியைத்தான் நீங்கள் பணிபுரிந்தீர்கள். சமூக நலத்துறையிலே பணிபுரிந்து இன்று ஓய்வு பெற்று இந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றோம். ஆகவே நாம் ஆண்கள் காலரை தூக்கி கொண்டு பெருமையாக சொல்வதை போல் நீங்களும் உங்கள் கைகளை உயர்த்தி இந்த தமிழ்நாட்டினுடைய வளத்திற்கும் தமிழ்நாட்டு பெண் மக்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறோம் என்று பெருமையாக நாம் கூறலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராட்டத்தின் அடிப்படையிலே தான் நமக்கு விடிவு கிடைத்திருக்கிறது. இன்று கூட ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டுமென்றால் என்னை பொறுத்த மட்டுமே நான் கூட காலையில் என்னுடைய வேலைகளை பார்த்தேன். வீட்டில் உணவு சிற்றுண்டி கொடுத்தாங்க. நான் மகளிர் நாள் விழாவுக்கு போகிறேன்னு. நாங்கள் மகளிர்லாம் இங்கே வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் விழாவுக்கு போகிறீங்களேன்னு என்னுடைய மனைவி கேட்டாங்க. அதே போல் நான் வேறு எந்த வேலையும் செய்யல வந்துட்டேன். ஆனால்
இந்த விழாவிற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கிளம்பி வந்திருக்கின்ற பொழுது எண்ணி பார்த்தால் நீங்கள் அங்கே வீட்டில் எத்தனை பேருக்கு என்னென்ன வகையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பியிருக்கீங்கன்றதை நாம் எண்ணி பார்க்கணும். இன்றும் அந்த சூழ்நிலை நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. அது நாம் ஏற்றுக்கொண்ட நிலையாகவும் இருக்கலாம், நாம் ஏற்றுக்கொள்ளாத சூழலாகவும் இருக்கலாம். ஆனால் நமது நிலை என்பது மக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே அவாவின் அடிப்படையில் தான் நமது மகளிருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து மகளிர் நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இந்த ஒற்றுமை நம்மளுடைய ஒன்றுகூடல் ஆண்டிற்கு இருமுறை கூடினாலும் மிகச் சிறப்பாக அழைப்பை ஏற்று வருகை தந்து மனமுவந்து கலை நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற உங்களை அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களின் அருமை பெருமைகளை எல்லாம் மிக நன்றாக ஆலோசித்து அவற்றை பற்றி எடுத்துரைத்தார்கள். மேலும் பெண்களுக்கு தங்களுடைய வீட்டில் எல்லா வேலைகளையும் முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கிறதா அவர் சொன்னார். அது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சி இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம குடும்பம் நம்மளை விட்டால் வேறு வழி இல்லை, நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறதே நமக்கு ஒரு பெருமை தான். அதனால் பெண்கள் எப்போவுமே 2 எஜமானர்கள், ஒன்று அலுவலகம், ஒன்று குடும்பம். அந்த ரெண்டையுமே நம்ம நல்லாவே நிர்வகித்து நல்லாவே பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மகளிர் தின விழாவில் நம்ம எல்லாருமே பூரிப்படைந்து கொள்ளலாம். அடுத்ததாக அவருக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல். நமது அழைப்பை ஏற்று இங்கே வாசன் கண் மருத்துவமனையிலேருந்து ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் உங்களுடைய கண்களை பரிசோதனை செய்து கொள்ளலாம். தொடர் சிகிச்சைக்கு அங்கே செல்லலாம். மிக எளிமையான முறையிலே அன்பான உபசரிப்போடு உங்களுக்கு சேவை செய்ய அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதனுடைய சேவையை முழுமையாக அனுபவித்தவன் என்கின்ற முறையிலே நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய 2 கண்ணுமே கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நான் ட்ரெஸரி ஆஃபீஸர் திண்டுக்கலாக இருக்கிறப்ப 1 வாரத்திலே பண்ணிட்டேன். பூஜா ஹாலிடேஸ்லேயே பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். மிக அருமையாக இன்றைக்கு அந்த வாசன் கண் மருத்துவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் கமல் பாபு அவர்கள் மிகச் சிறப்பான அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் உங்களுக்கு எளிமையாக, உங்களுக்கு இன்சூரன்ஸ்னாலும் உடனே சொல்லிடுவாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க, வீட்டிற்கு உடனடியாக போயிடலாம். எளிய முறையில் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வாசன் கண் மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிறது. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் பயனாளி என்ற அடிப்படையிலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி டி வசந்தி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலாக எல்லாருக்கும் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே க்ரீட்டிங்ஸு விஷஸ்ன்னு சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நம்ம உமன்ஸ் டே பற்றிலாம் நம்ம பேசுறத பெண்களாகி நம்ம பேசுறதோட ஏற்கனவே ஏபிஎன் சார் நல்லா பேசிட்டாரு இல்லையா? ஸோ அதே நம்மளுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு காலர் அப்லிஃப்ட்லாம். ஸோ அந்த பெண்கள் தினத்தை பற்றி இப்போ பேச போகிறதில்ல. ஏன்னா நம்மளே என்ன செய்கிறோம், எது செய்கிறதுக்கு இல்லாமல் இன்னொன்று ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்மளோட இந்த கேதரிங் கூட்டத்தில் எண்ணிக்கை ஒன்று அதிகரிக்கணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், மருமக இன்றைக்கி இந்த ஷஷ்டி, அன்றைக்கி இந்த விரதம், அந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியாக நம்ம பென்ஷனர்ஸ் கூட்டத்தை அன்னைக்காவது இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லோரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும்னு கேட்டுக்கிறேன். இதுதான் எங்களோட இது. அடுத்தது இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துலலாம் இருப்பாங்க. இப்போ ரிட்டையர் ஆனவங்களாம் நம்ம சிடி போஸோ கிரேட் 1ஓ கிரேட் 2, அதாவது இந்த பென்ஷன் வாங்குறவங்க, நம்ம பென்ஷன் வாங்காதவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, தயவுசெய்து இப்போ சொல்லாதீங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் மெம்பர்ஷிப்பை சேருங்க. ஏன்னா நம்மளோட எண்ணிக்கை இப்போ 1000 தாண்டிடுச்சு, ஏற்கனவே போயிடுச்சு. நம்ம இன்னும் 10,000 எட்டணும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட குறிக்கோள். ஸோ அதனால் என்னோட சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரியான எல்லா கூட்டத்துக்கும் தயவுசெய்து எல்லோரும் வர பாருங்கள், மெம்பர்ஷிப்பை கூட்டுங்க. நம்ம சமூக பென்ஷனர்ஸ் குரூப் இந்த சமூக கூட்டத்தை நம்மளோட ஏற்கனவே நம்ம துறையினால பெரிய அகலமான துறை. ஸோ அந்த எல்லோரும் ரிட்டையர் ஆகி வெளியே வந்தோன்னே கண்டிப்பாக நம்மளோட துறை தான் இன்னும் அதிகமான பென்ஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிக்கோளோடு நம்ம எல்லாருக்கும் மீண்டும் எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நம்ம மண்டல துணைத் தலைவி ஆனந்தவள்ளி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்ன நம்ம வேண்டுதல் என்ன அப்படின்னா, வயசான காலத்தில் வந்து உடல் ரீதியாக நோய்கள் வழக்கமாக எல்லாத்துக்கும் வர்றது தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்த போதும் அதை வந்து ரொம்ப ஏன் வந்துச்சு, முடியாமல் இருக்கே, எப்படி இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மனக்குறைகளை வந்து வச்சுக்கக்கூடாது. நிறையா வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கணுங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையை வர வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. அதே மாதிரி ஆன்மீகத்தில் நம்ம உட்காந்து சிலருக்கு படிக்க முடியாது, பேக் பெயின் இருக்கும், கழுத்து வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், நீ பெயின் எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குது. இருந்த போதும் என்ன செய்யலாம், சாண்டிங், ஆன்மீகம்தான் நம்மளை வந்து முன்னால் கொண்டு போயும். வேறு எந்த சக்தியாலையும் முடியாது. கவலைகள் இருக்கும், யாருக்கு தான் இல்லை கவலைகள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்க தான் இருக்கும். அதையே முன்னால் நிறுத்திட்டே இருந்தோன்னா நம்ம முன்னேற முடியாது. அதனால் உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனசுக்கு சங்கடமாக இருக்குன்னாலும் ஒரு சின்ன சாண்டிங் வச்சு ஒரு 10 நிமிஷம் பால்கனி இருக்கும், எப்படியும் எல்லார் வீட்லேயும் பால்கனி இருக்கும், வாசல் இருக்கும், அதில் உட்காந்துட்டு நம்ம பிரபஞ்சத்தோடு பேசணும். அது ரொம்ப முக்கியமான கருத்து. எல்லா ஆன்மீக கூட்டங்கள்லேயும் சொல்கிறாங்க, பிரபஞ்சத்தோடு பேசுங்கன்னு. ஏன்னா மனிதர்களோட இப்போ ஜெயாவோட பேசுனா ஏதாவது சண்டை வந்துடும். ஏன் பேசவே இல்லை, நீ பெரிய ஆளா அப்படின்பா, நான் பெரிய ஆளான்னு கேட்பேன் திரும்ப. அந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து நம்மளோட சண்டை போடாது, நம்மளோட துணைக்கு தான் வரும் பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடவுளுக்கு மேலே கூட சொல்கிறாங்க, பிரபஞ்சங்கிறது நம்ம அந்த இயற்கை உணர்வு. நிறையா யூடியூப்பில் நிறையா வருது, பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி பாடுறது. இன்னும் முக்கியமான ஒரு செய்தி நேத்திக்கு பார்த்தேன் யூடியூப்பில், உங்களோட நீங்கள் பேசுங்க, தினசரி ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் பேச முடியுமா நம்மளோட? முடியுமா? நம்ம மனசோட நம்ம பேசணும். இன்றைக்கி பொழுது நல்லபடியாக விடிஞ்சுதா, நல்லது செஞ்சோம்மா, திட்டினம்மா, மகனை திட்டினம்மா உரிமையா, அதெல்லாம் உரிமையெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தள்ளி போயிடுது. நம்மளும் கொஞ்சம் லேசாக தள்ளி தான் நிற்கணும். உரிமைன்னு எல்லாமே செஞ்சு நம்ம நோஸ் கட்டு வாங்கிறத விட என்ன கடமையோ நம்ம அதை செஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி எல்லாரோடையும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி ஆனந்தவள்ளி அவர்கள் அவங்களே சொன்ன மாதிரி 2-3 மீட்டிங்க்கு வரலை, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டான விஷயங்களெல்லாம் அழகாக நம்மகிட்ட பகிர்ந்திருக்காங்க. அதுவும் கடவுளுக்கு மேலே பிரபஞ்சம், பிரபஞ்சத்து கூட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே கடவுள் நம்ம உருவகம் கொடுக்குறோமே தவிர பிரபஞ்சம்தான் கடவுள், கடவுள் தான் பிரபஞ்சம். நம்ம வந்து நம்ம வசதிக்காக அது மனித உருவம் அது மாதிரிலாம் கொடுத்துக்குறோம். இந்த உலகத்தை படைத்தது எல்லாமே வந்து அந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக போனோம்னா அது தனி சப்ஜெக்டாக போயிடும். இருந்தாலும் நம்ம எல்லோருக்கும் பிரபஞ்சத்தையும் கடவுளையும் ஒருமுகப்படுத்தி நமக்கு இந்த நல்ல ஒரு கருத்துக்களை கூறிய திருமதி ஆனந்தவள்ளி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு ஒரு மிகுந்த கரகசத்தோடு ஒரு பாராட்டுதலை அளிக்கலாம். அடுத்ததாக திருமதி ஆர் பாலசரஸ்வதி அவர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். எனக்கு காலை வணக்கம் சொல்ல முடியாது, இது மதியான நேரம் ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய குரலுக்கு, நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு என்ன நிறைய வேலைகள்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இன்று இங்கு வந்து சங்கமித்து எங்களுடன் உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் நமது உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறையெல்லாம் பேச விரும்பலை, புதுமை பெண்ணை பற்றி ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்கிறேன். சில விஷயங்களை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராம்லாம் நிறைய போஸ்டர்ஸ். நமக்கு இப்போ வேண்டியது நம்மளுடைய உடல்நலம் மட்டும்தான். உடல்நலம், மனநலம், அது 2 மட்டும் சரியாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த பணம், அந்தஸ்து அதெல்லாம் ஓரளவுக்கு we are all gained, ரீச் த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. யாருக்கு வந்து எனக்கு இது பத்தலை, எனக்கு இது இல்லை அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாத நிலைமையில் யாருமே இல்லை. ஸோ இந்த பென்ஷனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பூர்ண திருப்தியோடு தான் இருக்கும். we are all blessed people, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே கண்ணதாசன் பாட்டை நினச்சி பார்த்துக்கணும். நமக்கும் கீழே இருப்பவர் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்மளை வந்து இறைவன் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காரு. அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய நிலைமை, அதாவது உடல்நிலை மனநிலைக்கு எவ்வளவு நம்ம வந்து ஒரு உரிமை இடம் கொடுக்கணுமோ, முதன்மைத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்ம அதை சரிபடுத்தணும். இந்த
ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி போட்டிருக்காங்க, கால்சியம். நான் இது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் அதை போடுறேன். யாராவது பார்ப்பாங்களா, இதை பற்றி கருத்துக்கள் கேட்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். யாரிடந்து எந்த பதிலும் வராது. அதே மாதிரி இந்த நோய்கள் பற்றி, கால்சியம் பற்றாக்குறை, இது பூராமே முதியவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தான். இது சம்பந்தமாக முதுமைன்னு ஒரு நூலில் ஒரு 5 புக்லெட் போட்டு கொடுத்தோம். அதை சில பேர் பார்த்தீங்களான்னு, பார்க்காட்டி பரவாயில்ல. நாங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா வருமுன் தவிர்ப்போம். அதுதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய மருத்துவரை சந்தித்து நம்ம அந்த நோயிலேருந்து விடுபடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுகிறோம். நான் ஏபிஎன் பாலசுப்ரமணியன் சார் மட்டும்தான் எனக்கு மறுநாள் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏமா அந்த 5 புக்கு ரொம்ப, இதை தவிர வேறு புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறப்ப தான் எங்களுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்றது ஒரு பாதையில் எங்களால் பயணிக்க முடியும். ஸோ இன் ஃப்யூச்சர் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு எங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அது எங்களையும் திருத்திக்க முடியும். ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் உங்கள் எல்லாருக்குமே வைக்கிறேன். உங்களுக்கு நிறைய டைம் பத்தாது, பேரன் பேத்தி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நமக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம சம்மந்தப்பட்டது, மருத்துவ சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல்நலத்தை நம்ம பேணி காத்துக்கொள்ளலாம். உடல்நலம் நல்லா இருந்தால் மனநலம் கட்டாக நல்லா தான் இருக்கும். ஸோ பே அட்டென்ஷன் டு யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். இந்த மகளிர் தின செய்தியே அதுதான். ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அவர் சர்வைவல் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு சின்ன கவிதை. மாதவம் செய்தால் மட்டுமே மனிதராய் பிறந்திட முடியும். மனிதர்கள் பெண்ணாய் பிறந்ததில் பெருமிதம் கொள்வோம். வீடும் நாடும் இரு கண்கள் என போற்றி இறுதி மூச்சு வரை இன்னல்களை தாங்கி முறியடித்து முன்னேறி ஏணியாய் தோணியாய் அச்சாணியாய் அஸ்திவாரமாய் அகரமாய் ஆணிவேராய் அன்னமிட்ட கையாய் அரவணைத்த கையாய் கரை சேர்த்த கையாய் காருண்ய நிறைந்த கண்களாம் பல்களை வளர்க்கும் சிற்பியாய் படைப்பின் சிகரமாய் பாசத்தின் வடிவாய் என் திசையும் எல்லா துறைகளிலும் சிகரம் தொட்ட என் அன்பு தோழிகளுக்கு நெஞ்சார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். சகோதரி பாலசரஸ்வதி அவர்கள் கவிதை வடித்தார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. அவர் எல்லாமே சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களாய் பிறந்தோம், அதே சமயத்தில் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் இருந்தது, நம்ம எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதை எல்லோருமே நல்லா பயன்படுத்தி கொண்டு எல்லோருமே நல்ல வேலை பார்த்தோம். அதன் பலன்களையும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சந்தோஷமான வாழ்க்கை எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி போதும் என்ற மனமும் இந்த சந்தோஷமான தருணமும் எல்லோருக்கும் வாய்த்ததுக்கு கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதோடு கவிதை மூலமும் அதை ரொம்ப நன்றாக பேசினார்கள். அடுத்ததாக ஒரு சின்ன ஜோக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க ஒய்ஃப்ட சொல்கிறாரு, ஒய்ஃப்ட இல்லை யார்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் காதலித்தேன் அப்பொழுது அவளை பற்றி கவிதை வடித்தேன், நான் காதலித்தேன் அப்போது அவளை பற்றி கவிதை வடித்தேன், இப்போது கல்யாணம் ஆகிவிட்டது சோறு வடிக்கிறேன் என்றார். நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கைத்தட்டலாம். அடுத்தாக திருமதி பார்வதி அவர்கள் இப்பொழுது காதுக்கு இனிமையாக ஒரு நல்ல பாடலை பாட இருக்கிறார். அதை எல்லோரும் மெய்மறந்து கேட்போம். அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன்,
உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். நிலவிலா வானம் நீரில்லா மேகம், பேசாத பெண்மை பாடாத உண்மை, கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி வாடும் பெண்ணை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அருமையாக அந்த பாட்டினை பாடினார். எல்லோருமே நான் உங்களெல்லாம் வேண்டிக் கொண்டது போல அமைதியாக மெய்மறந்து கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டலோடு அவர் பாராட்டத்தை தெரிவிக்கலாம். அடுத்ததாக நமது முன்னாள் மாவட்ட திட்ட அலுவலர் திரு பரமசிவன் அவர்கள் இப்பொழுது ஒரு கவிதை வடிக்கிறார். முன்னாள் மாவட்ட உறுப்பினர், முன்னாள் மாவட்ட திட்ட அலுவலர். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களும். வருங்காலங்களில் அவர்கள் இன்னும் எல்லா துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இது கவிதை தலைப்பு வேண்டாம் வரதட்சணை அப்படிங்கிற தலைப்பு. கவிதையை சொல்லிட்டு அப்புறம் அதனோடு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் கூடுதலான ஒரு சிறப்பு அம்சமாக இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். கவிதை என்னென்னா, இது பெண்களுடைய குரலிலேயே வெளிப்படக்கூடிய வரிகளாக அந்த கவிதையை அமைத்திருக்கிறேன். என்ன கவிதை அப்படின்னா, ஏ நவீன வியாபாரிகளே, பெண் கேட்கும் போர்வையில் பொன் கேட்கும் நீங்கள் என்ன பாரசீகத்து பொன் வியாபாரிகளா? பெண்ணை பெற்றவர்களிடம் பெண்ணை கேட்டால் கொடுப்பார்கள், புதையலுக்கு பாவம் அவர்கள் எங்கே போவார்கள்? சில ஆயிரங்கள் கொடுக்க இயலாமல் பல ஆயிரம் மலர்கள் இங்கே கருகுகின்றன. நாங்கள் மொட்டுக்களாகவே இருந்திருக்கக்கூடாதா என இப்போது நினைக்கின்றோம். விழித்து கொண்டோம் என்று மட்டும் எண்ணாதீர்கள் ஆண் வர்க்கமே. பின் நாங்களும் விழித்து கொண்டால் பின் நீங்கள் கிடந்து விழிக்கப் போகின்றீர்கள். இது பெரிய கவிதை. நினைவில் இருக்கும் வரை நினைவில் இருக்கும் சில வரிகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் கூடுதலான சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவிதை நானே எழுதியது. அந்த ஒரு கருமி மாதிரி இல்லை, இது நானே எழுதியது. இதில் 48 வருடங்களுக்கு முன்னாடி எழுதியது. 48 வருடங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கவிதையில் சில இன்னும் உயிர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி நினைக்கலாம், 1000 அதாவது 1000 கொடுக்க இல்லாமல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் 1000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயமே இது பழங்கவிதை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இது அப்போது நான் எழுதினது. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு பாடல் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா அப்புறம் நான் பாடுறேன். சரிதாங்களா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற வகையில் நமது மதிப்பிற்குரிய பரமசிவன் சார் அவர்கள் சொன்னாங்க 48 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவிதை எழுதினாருன்னு. அப்போ பெண்களோட நிலைமை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆண்களோட நிலைமை ரொம்ப உயர்வாக இருந்துச்சு. எல்லோரும் வேலை பார்த்துட்ருப்பாங்க, பெண்கள் படிக்கிறதுக்கே கஷ்டமான காலம். அதனால் பெண்களை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி வரதட்சணையை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு நிலைமை அப்போ இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு மேலேயோ நிறைய படித்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க. இப்போ யாருமே வரதட்சணைங்கிற பேரே இல்லை. அந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாகவும் இருக்குது. அதோட நம்மளாவே அதை மாற்றிக்கிட்டோம். இன்றைக்கி நிலைமைக்கு எங்கே வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் நின்று போச்சுன்னு எங்கேயாச்சும் நம்ம சொல்ல முடியுமா? எங்கேயுமே இருக்காது. அது இல்லாமல் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற கணக்கெடுப்பு ரேஷியோ எடுத்து பார்த்தோன்னா, முந்தியெல்லாம் 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 1100 பெண்கள் இருந்தாங்க. 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 1100 1200 பெண்கள் இருந்தாங்க. அப்போ ஆண்களுக்கு டிமாண்ட்,
ஆண்கள் அதாவது மாப்பிள்ளை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை நல்லதோ கெட்டதோ ஆண்கள் 1000 பேர் இருந்தாங்கன்னா பெண்கள் வெறும் 850 பேர் தான் இருக்காங்க. அதனால் பெண்களுக்கு இப்போ டிமாண்ட், யாருமே வரதட்சணை கொடுன்னு கேட்க முடியலை. அப்புறம் அவங்க வேலையும் நல்லா பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. அதனால் அன்னைக்கு நம்ம பரமசிவன் சார் எழுதின கவிதை அன்னைக்கு பொருத்தமாக இருக்குது. ஒருவேளை அது கூட நிறைய பேரோட மனசுகளை மாற்றியிருக்கலாம். இன்றைக்கி நமக்கு நிறைய அறிஞர்களும் எல்லாருமே ஆட்சியாளர்கள் எல்லாருமே நமக்கு நம்முடைய கல்வி தரத்தையும் வேலை திறனையும் எல்லாத்தையுமே மேம்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கவிதைக்கு இப்போ தேவையில்லாமல் போச்சு அப்படிங்கிற என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். உலக மகளிர் தின விழாவிற்கு இன்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து எனது அலுவலர்களும் எனது புதிய மூத்த சகோதரிகள் இளைய சகோதரிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை பேசியவர்கள் அனைவருமே நம்மளுடைய மனநிலையுமே நாம் உயர்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், நிறைய விமன் டெவலப்மெண்ட் வந்துருச்சு நம்மக்கிட்ட அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம வந்துட்டுருக்கோம். அது பொய் கிடையாது, உண்மை, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். இருந்தாலும் எல்லா துறையிலும் நாம் வளர்ந்திருக்கின்றோம். மெயினாக பொருளாதார துறையிலே அதிகமாக வளர்ந்திருக்கின்றோம். இண்டிபெண்ட்டாக செயல்படுற துறையிலே நம்ம வளர்ந்திருக்கின்றோம். எல்லா துறையிலும் வளர்ந்து பெரிய அலுவலர்களாக, பெரிய அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக நிறைய இருக்கிறோம். ஆனால் நம் குடும்ப நிலைக்கு வரும் பொழுது மனநிலையிலேயோ மற்ற விஷயத்திலேயோ நம்ம நினைத்த மாதிரி நம்மளால் இருக்க முடிகிறதா என்பதை நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டும். வளர்ச்சி என்பது பெண்கள் முன்னேற்றம். பெண்கள் முன்னேற்றம்னா என்ன? முன்னேற்றங்கிற ஒன்று தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உயர்ந்து போகிறது தான் டெவலப்மெண்ட்டு. நம்ம க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் படிப்போமே அந்த மாதிரி. ஆனால் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உரிமைகளில் நம்மளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் வந்திருக்கா ப்ராக்டிக்கலாக அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா நான் வளரலைன்னு சொல்ல வரலை, குறையும் சொல்ல வரலை. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கு பேசணும் நம்ம 10 இவங்க சொன்னாங்க, ஆனந்தவள்ளி சொன்னாங்க 1000க்கு 1100 பெண்கள் இருந்தாங்க, ஆண்களுக்கு டிமாண்ட் இருந்தது, கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வரதட்சணையை ஒவ்வொரு பெண்ணும் அவளே கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற நிலையில் அவள் இருக்கிறா. ஆனால் அன்றைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறதான்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு சின்ன உதாரணம் கேட்டாங்க, பேசிகிட்டு இருக்கிறாரு. வயசானவங்க எல்லாரும் விவசாயிகள் உட்காந்துருக்கவங்கள ஒருத்தர் எழுப்பி விட்டு கேட்டார், நீ என்னைக்காவது உன் ஒய்ஃபுக்கு உன் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கியான்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஒரு நாள் கூட சொன்னதே இல்லைனாரு. இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ சொல்லியிருக்கியான்னு கேட்டார். நான் ஒன்றுமே சொன்னது இல்லைனாரு. இன்னொருத்தர் எந்திரிச்சு சொன்னார், நான் ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது என் பொண்டாட்டிக்கு. ஆனால் தாலி கட்டிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சாகும் வரையும் நானும் என் மனைவியும் பிரிய மாட்டோம், சந்தோஷமாக எனக்கு நான் உனக்கு நீ என்ற வாழ்க்கையை நாம் நடத்தி வருகின்றோம் நாங்கள். ஆனால் நீங்கள் ஐ லவ் யூன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறீங்க. ஆனால் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் டைவர்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஒரு கிராமத்து ஆளுதான். உண்மையில் யோசித்து பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெற்றிகளை எப்படி கண்டுபிடித்து வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெண்கள் வளர்ச்சி நமக்கு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். பெண்களுடைய வளர்ச்சி நெகட்டிவான டெவலப்மெண்ட்டை கொண்டு வரக்கூடாது. எந்த உதாரணம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இன்னும் பெண்களுக்கு தைரியம் வரலைங்கிறத நான் சொல்ல எதுக்குன்னா 2 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிறேன், டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச 2 குடும்பங்களில் 2 பெண்கள் ஒரு அவங்க விருப்பப்பட்ட ஒரு பையனை லவ் பண்ணாங்க. 2 தான் உதாரணம் சொல்கிறேன். லவ் பண்ணால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒத்துக்கலைன்னா நீங்களாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் அண்ணனுடைய மனைவி 70 பவுன் நகை போட்டு வந்திருக்கா, எங்கள் அண்ணனுடைய மனைவி 100 பவுன் நகை போட்டு வந்திருக்கா, நீயும் அந்த நகையோடு வந்தாதான் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி அதை எதிர்த்து அந்த பெண்ணால் போராட முடியலை. 3 வருஷம் வேலை பார்த்து, அம்மா வீட்டிலே இருந்து 3 மாதம் வேலை பார்த்து சம்பளத்தை பூரா 70 பவுன் நகை செஞ்சுக்கிட்டு 90 பவுன் நகை செஞ்சுக்கிட்டு அதே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி போனாங்க. எங்கே நம்ம வளர்ந்துருக்கோம்?
எங்கே வளர்ந்துருக்கோம் சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன் அவனை போய் கட்டணும்? ஏன் அவனை போய் கட்டணும்? இல்லை, எதுக்கு அவனை அப்படி போய் கட்டணும்? நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, சம்பளத்தை பூரா வாங்கி நகை செஞ்சு கழுத்தில் போட்டுட்டு அவன் உண்மையாக லவ் பண்ணானா நகை கேட்டிருப்பானா? உண்மையான லவ் பண்ணானா நகை கேட்டிருப்பானா? அதை போட்டுக்கிட்டு அவங்கள வருத்தி, பெற்றோரை வருத்தி அப்படி போய் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நுழையணுமா? எங்கே பெண்கள் இப்போ டெவலப் ஆகியிருக்கோம்? எங்கே தைரியம் வந்திருக்கு? வரலையே. இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அவள் அதை பேச முடியலையே. நானே தாயாக இருந்திருந்தேனா லவ் பண்ண இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை, நீ கட்டிக்கிறதா இருந்தால் சந்தோஷமாக கூட்டிகிட்டு ஓடு, நகை என்ன செஞ்சுட்டு போகிறேன்னு கேட்டிருப்பேன். நான் நகை கேட்குறவனோட நானாக இருந்தால் உண்மையாக அதை சொல்லுவேன். அந்த பெண்ணும் பயந்துக்கிட்டு, அந்த பொண்ணும் அந்த அம்மாவும், இந்த அமெரிக்கன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்குது அந்த பொண்ணு, கேளுங்க கதையை. 3 வருஷம் அந்த அம்மாவும் பயந்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கியாரா போய் நகை வாங்கி சேர்க்க, சம்பளம் வாங்கியாரா போய் நகை போய் சேர்க்க. எங்கே நம்மளுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்கள். என்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த அவ்வளோதான் நான் முடிக்க போகிறேன். என்றைக்கு நம்ம கணவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ, இப்படி தான் அந்த அம்மா இருக்கணும், இப்படி தான் நம்ம பொண்டாட்டி இருக்கணும், சோறு தின்னா தட்டு கழுவி வைக்கணும், சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம போட்டி போடுற நீயா நான் அது தேவையில்லை. அது எப்படி வேணாலும் நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பெரிய விஷயங்களில் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் தைரியம் வரணும். மாமியாரோட சண்டை போட தைரியம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரைட்ஸு தெரியுமா? ஆனால் அந்த 2 பெற்றோர்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அதனால இன்னும் நம்ம எது ரைட் எது ராங்குங்கிறத சரியாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கு விமனுக்கு தைரியம் வரணும். இன்னும் வரலை, அது வரணும். அது என்றைக்கு வருதோ, நகை போட்டுக்கிட்டு ரோட்டில் போனால் திருடை வரலைன்னா நமக்கு முன்னேற்றம் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஒரு ராத்திரியில் தனியாக போயிட்டு வந்தால் பெமன் டெவலப் ஆகிட்டோம்னா அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இடங்களில் எதிர்த்து நின்று ஜெயிக்க தெரியணும். அந்த நிலை வரும்போது தான் விமன் முன்னேறி இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஏன்னா இந்த கருத்தை சொல்லணுங்கிறது என்னுடைய ஆதங்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சரி, அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுங்க. அவங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா பெண்கள் பயந்ததுனால அவங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறத தான் அவங்க இவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல காரணம்தான், சரியான விஷயங்கள் தான். இப்போ நடுராத்திரி நகையை போட்டுட்டு தைரியமாக ஒரு பொண்ணு போனால் அதுதான் முன்னேற்றம் அப்படி யாருமே சொல்லவே இல்லை. அப்படி யாருமே சொல்லலை. அதை நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க. சுதந்திரத்தை பற்றி கேட்கும்போது சுதந்திரங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சுதந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், எப்படி எப்பொழுது ஒரு பெண் தனியாக நடு ரோட்டில் எந்தவித பயமும் இல்லாமல் யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் நிறைய நகையை போட்டுட்டு வரிசையாக போயிட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு திரும்பி வராங்களோ அது அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம்னு சொன்னார் அவர். பெண் உரிமைலாம் சொல்ல, பெண் உரிமைனா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லது பெண்கள் முன்னேற்றம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல கல்வி, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உத்தியோகம், நல்ல சம்பாத்தியம், தன் கணவனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் திறமை, இதுதான் பெண்கள் முன்னேற்றம். இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்தை மோஸ்ட்லி அடைஞ்சிட்டோம். அதாவது 100% அடைஞ்சோன்னு சொல்ல முடியாட்டா கூட ஒரு 70% அடைச்சிட்டோம். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் மிச்சம் 30% அடையணும்னு நான் கேட்டுக்கொண்டு இந்த மகளிர் தினத்தில் அதை பற்றி தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்ததாக திரு பரமசிவன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். நானா நனனா நனனா நானா நனனா நனனா எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை கனி ஆக்கினாள் முல்லை மலராக்கினாள், எங்கே அந்த வெண்ணிலா, தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா, இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன், உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா, எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு, எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு,
நீ மறைத்தால் என்ன மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய். தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். நதிகளின் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு குறையும் வழியும் இல்லையம்மா. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா. உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. கல்லை கனியாக்கினால் முல்லை மலராக்கினால், எங்கே அந்த வெண்ணிலா. நன்றி. ரொம்ப நல்ல அருமையான ஒரு பாடல், அதையும் ரொம்ப நல்லா அழகாக ரசித்து அவரை பாடினார். அவருக்கு ஒரு நல்ல சிறந்த கைத்தட்டல்களை நம்ம பரிசாக அளிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாடல் பை அழகுச்செல்வி. என்னப்பனே என்னையனே, கந்தப்பனே கந்த காருண்யனே, என்னப்பனே என்னையனே, கந்தப்பனே கந்த காருண்யனே. பன்னிரு கை வேலவனே, பன்னிரு கை வேலவனே, கன்னிவள்ளி மணவாளனே, கன்னிவள்ளி மணவாளனே. வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். பார்வதியின் பாலகனே, பார்வதியின் பாலகனே, பார்வதியின் பாலகனே, பார்வதியின் பாலகனே. பக்தர்களுக்கு அனுகூலனே, நம் பக்தர்களுக்கு அனுகூலனே. வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். எட்டுக்குடி வேலவனே, எட்டுக்குடி வேலவனே, எட்டுக்குடி வேலவனே, எட்டுக்குடி வேலவனே. சுட்டப்பழம் தந்தவனே, அவைக்கு சுட்டப்பழம் தந்தவனே. வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். கால்களில் பொற்சிலம்பு முருகன், கைகளில் பொற்சதங்கை, கால்களில் பொற்சிலம்பு முருகன், கைகளில் பொற்சதங்கை. ஜல் 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 என முருகன் வந்தான், ஜல் 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 என முருகன் வந்தான். வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல். என்னப்பனே என்னையனே, கந்தப்பனே கந்த காருண்யனே, கந்தப்பனே கந்த காருண்யனே. நன்றி, வணக்கம். இப்பொழுது எதிர்பாராத ஒரு ஆன்மீக பாடல் பாடி முடித்தவர் அழகுச்செல்வி. வேல்முருகா பாட்டு, பழனியாண்டவர் பாட்டை பாடி
பழனி முருகனே நேரில் வர்றாப்புல ஒரு பாட்டு பாடினாங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, யாருக்காவது சாமி வந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினாங்க, ரசிக்கிறாப்புல இருந்தது, அதுதான் முக்கியம். ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். அவங்களுடைய பாராட்டுகளுக்கு எனக்கு ரொம்ப உற்சாகத்தை அளிக்குது, ரொம்ப ஊக்கம் அளிக்குது. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நமது தலைமை உரையாற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சின்னக்காமாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சமூக நலத்துறை என்னும் குடும்பத்தினரைச் சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய தலைமை உரையை ஆரம்பிக்கிறேன். இங்கு வந்து அமரும் பொழுது என்ன இது, மகளிர் தினத்திற்கு மகிழ்ச்சியோடு வர வேண்டிய மகளிர் கூட்டம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஏதோ தேஞ்சு ஏதோ ஆன மாதிரி ஆயிருச்சேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அன்னைக்கு கல்யாண மண்டபம் நிறையா இருந்தது, கூட்டமும் நிறையா இருந்தது, சகோதரர்களும் நிறையா வந்திருந்தாங்க. இன்றைக்கு அளவும் கம்மியாயிருச்சு, மகிழ்வும் குறைவாயிருச்சு. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தப்போ ஒரு பக்கம் பஜனை பாட்டு யாராவது எந்திரிச்சு சாமி ஆடிடுவங்களோன்னு பயந்துட்டேன். இன்னொரு பக்கம் ஒருத்தர் வெண்ணிலாவை வீட்டில் வச்சுட்டு வந்து இங்கே வெயில் நேரத்தில் இங்கே தேடுறாரு. என்ன இது, மாறி வந்துட்டோமோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் கலங்கிட்டேன். ஆமாம், நான் நினச்சது ஆண்டுக்கு ஒரு முறை மகளிர் தினத்தை மகிழ்ச்சியாக நாம் ஓய்வு பெற்றவர்கள் வயோதிகர்கள் என்று வயதையும் முதுமையும் மறந்து, நான்லாம் இப்போ என் பேத்திட்ட சொல்லுவேன், பாப்பா உனக்கு 14 வயசு எனக்கு 15 வயதுன்னு. ஏன்னா எனக்கு 75. ரவுண்டே ஒன்று முடிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு வயசாயிருச்சு, முதுமை, மூட்டு வலி, கால் வலி, முழங்கால் வலி, முடியலை. எங்கள் வீட்டில் ராஜாவும் நான் தான், ஸ்வீப்பரும் நான் தான். எல்லா வேலையும் நான் மட்டுமே செய்வேன், ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் வேலைக்கோ துணைக்கோ எந்த ஆள் அம்பு சேனை எதுவும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஹெல்த்தியாக இருக்கேன். காரணம், ஆனந்தவல்லி சொன்ன மாதிரி நான் யூனிவர்ஸோட பேசாட்டாலும் எனக்குள்ள பேசாட்டாலும் என் மனதை நான் எப்பயுமே வலிமையாக வச்சுருக்கேன், இளமையாக வச்சுருக்கேன். என்னால் முடியும், ஐ கேன். ஆங்கிலேயர் ஒருத்தர் அமெரிக்கர் எழுதியிருந்தார், யூ கேன் வின், காப் மேயர். அந்த புத்தகத்தை எப்பயுமே நான் படிப்பேன். அது படித்ததுனால இல்லை, பொதுவாகவே எங்கள் அப்பா அந்த மாதிரி இரும்பு மனிதர். மலையே வந்தாலும் மோதி பாருமா, முடியலையா உப்புன்னு ஊதிட்டு சீன்ட்டு கடந்து போயிருப்பார். அதனால் அந்த மனோதிடமை இதுவும் எனக்கு உண்டு. சகோதரிகளே, நாம் இன்றைக்கி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வரல. வேலைக்கு போகும்போதும் அப்படி தான் இருந்தோம். அப்பையும் நம்ம வீட்டில் நம்ம கணவன்மார்கள்லாம் எந்திரிச்சு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு டீ ரெடியா காஃபி ரெடியான்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போயும் அதே தான். இவர் ஒன்றும் சோறு வடித்த கதையெல்லாம் கிடையாது, அன்றைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. ஏம்மா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு நான் தண்ணி கேட்டேன், நீ தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு இன்றைக்கும் பொண்டாட்டி அதிகாரம் பண்ணுறாங்க. அந்தம்மா சொல்லுது, சாமி நீ ரிட்டையர்ட் ஆகிட்ட, ஆனால் எனக்கு சாகும் வரை ரிட்டையர்மெண்ட்டு கிடையாதுயா, எனக்கு தண்ணி மோந்து கொடுக்க ஆள் இல்லை. எஸ், படிச்சிருக்கோம். பாரதியார் சொன்னார் அன்னைக்கு, அடுப்பெரிக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு படிப்பு கம்மி தான். அன்னைக்கு எங்கள் தாத்தா வாத்தியார், எங்கள் அம்மா மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினதில்லை. ஆனால் எங்கள் 8 பேரும் நல்லா படித்து நாங்கள் 8 பேரும் அரசு உத்தியோகம். காரணம், அவங்களுக்கு அந்த நினைவு, என் பிள்ளைங்க படிக்கணும்னு. என் தாய், அந்த சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வரணும். எங்கள் அப்பா சொன்னார், பாருப்பா, எங்கள் அப்பா அந்த காலத்தில் கர்ணம், நான் உன்னை MABEd படிக்க வச்சுருக்கேன், நீ உன் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும். அதை நான் மனசில் வச்சுட்டு என் பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சேன். டாக்டரு, என்ஜினியர், MBA, MCA, பையன் அமெரிக்காவில் செட்டில்மெண்ட்டு, இன்னொரு பொண்ணு பெங்களூரில், இங்கே நான். அதனால் கல்வியை கொடுங்க. அதோடு சேர்ந்து தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், அதே நேரத்தில் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எத்தனையோ நிகழ்ச்சிகள் பார்க்குறோம். நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்க்குறேன், நான் போவேன் வருவேன் எந்த டயத்துலையும். அதுவல்ல பாரதியார் சொன்ன புதுமை பெண், அதுவல்ல.
நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் எதுவுமே மாறாமல் மகளிர் சொன்னாரே வள்ளுவர், சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே செயல். இன்றைக்கி எல்லாரும் வீட்டில் எல்லாம் சமையலை பண்ணி வச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கோம். சார் சொன்ன மாதிரி அம்மா டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தாங்க. நம்ம டிஃபன் சாப்பிட்டோமா இல்லையா, இங்கே வந்தோடனே பசிக்குது வடைய கொடுங்கன்னு பேப்பர் பிளேட் கூட இல்லாமல் கையில் எடுத்து காக்கா மாதிரி சாப்பிட்டுக்கோன்னு. அப்படி தான். இது நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் கம்பராமாயணம் தெரியும். காட்டுக்கு போச்சுல்ல, அந்த அம்மாவை ராமனை தூக்கிட்டு போனார்ல, அங்கே போயிட்டு ஐயையோ ராமர் சொன்னாரே தங்கத்தில் எப்படிடி மானு துள்ளி குதிக்கும் சிலையாத்தானே இருக்கும், சொன்னால் கேளுடி, அது வேண்டாம், அது பொய்மானுன்னு கேட்டுச்சா? கேட்கல. லக்ஷ்மணன் சொன்னார், அண்ணி அண்ணனுக்கெல்லாம் எதுவும் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. அதுக்கு அண்ணா பின்னான்னு பேசணுன்னா அவர் கோட்டை கழிச்சுப்பிட்டு போயிட்டார். இதை தாண்டாதுன்னு கேட்போமா? நம்ம தாண்டித்தானே போவோம். அப்புறம் போய் அசோகவனத்தில் உட்காந்து சிந்திச்சிச்சான். என்னது? அப்பையும் ராமருக்கு அருந்தும் மெல்லடகு யாரிட அருந்தும் விருந்து வந்தபோது என்னுருமோ. ஐயா ராமர் தினம் கீரை சாப்பிடுவாராம். அந்த கீரை அவருக்கு யாரு சமைச்சு கொடுப்பா? எங்கே உட்காந்து நினைக்குது? அசோகவனத்தில். இது இந்த உதாரணம் எதுக்குன்னா, சீதை அம்மா மட்டும் இல்லையா, இங்கே உள்ள பேதைகளும் அப்படித்தான். தன்னை பற்றி நினைப்பதில்லை, தன் குடும்பத்தை பற்றி, தன் கணவனை பற்றி, தன் பிள்ளைகளை பற்றி, இன்று தனது பேரம் பேத்திகளை பற்றி. நாவுக்கரசர் சொன்னாலே, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்படிதான். எல்லாம் படித்தாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, சம்பாத்தியம் பண்ணாச்சு. எத்தனை பேர் புருஷனை கேட்காம அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் நீங்களா செலவழிக்கிறீங்க சொல்லுங்க? உங்களுக்கு உரிமை வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரிகள் அந்த மாதிரி இருக்காங்க. ஏடிஎம் கார்டை ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டு எங்கே ஒரு புடவை எடுக்க போகணும், சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதுசாக வந்திருக்கு, அங்கே நிறைய போட்டிருக்காங்களாம், போகணும், வாரீங்களா இல்லை பணம் தாரீங்களா? ஏண்டி போன மாதம் தானே சேலை எடுத்து, அதுக்குள்ளே என்ன அவசரம்? போப்போ. இதுதான் பஸ்ஸுக்கு காசு கேட்டு வாங்கிட்டு வர்றது. இல்லை, என்னம்மா இடம் பொருள் ஏவல் கணவன் மனைவிக்குள்ள. அன்னைக்கு கணவனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் மகனுக்கு அடிமை, இப்போ பேர குழந்தைகளுக்கு. ஏன் பாட்டி வயசாயிடுச்சு இல்லை, பேசாமல் இருக்க வேண்டியதான்னு. ஆக எத்தனை பாரதி வந்தாலும் அவர் சொல்லத்தான் செய்வார், நம்ம கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச உயர்ந்த இடத்துல இருக்க பெண்மணிகள் வெளியே வர்றதில்லை, சொல்கிறதில்ல. அவங்க ஆற்ற வேண்டிய வேலைகளை நான் இது பேசலை, பேசக்கூடாதுங்கிறதுக்காக பேசுகிறேன். கணவன் தான் வருவாங்க, இல்லைன்னா அண்ணன் தம்பி வருவாங்க. அந்த பதவிக்கு உரிய இதுக்கு அந்த அம்மா வரமாட்டாங்க. எத்தனையோ. அது வேண்டாம் மக்களே, அது வேண்டாம். நாம் இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, நமது பிள்ளைகள், நமது பேரம்பேத்திகள் பாரதி கண்ட உண்மையான புதுமை பெண்களாக, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், உச்சி மீது வானிடைந்து வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வாழ கற்றுக்கொடுங்கள். இன்னைக்கு எல்லாருமே பாட்டி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அடிமலையாக வாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உங்கள் மகளை இல்லை உங்கள் பேத்திகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும். பெரும் படிப்புகள் படித்து நீங்கள் படிக்காத படிப்புகளை பார்க்க வேண்டும். நீங்கள் கற்காத கலைகளை அவர்கள் கற்க வேண்டும். நீங்கள் போகாத தேசங்களை அவர்கள் போக வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு கொண்டு வர்றீங்களோ அப்போ தான் வருஷம் நாம் நடத்துகிற இந்த மகளிர் தினத்திற்கு உண்மையான ஒரு இது உண்டு. அதுவரை இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோதான் இருக்குமா நம்ம சமூகத்தருவில் மகளிர்? இவ்வளோதான் இருக்குமா இந்த மதுரை மாவட்டத்தில்? எங்கள் சிவகங்கையிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்கள்?
சிவகங்கையிலேருந்து விருதுநகர்லேருந்து எத்தனை பேர்? அங்கே சாவுத்திரியால் 1000 பேர் சேர்க்க முடியுது. ராமநாதபுரத்தில் சாவுத்திரியால் 1000 பேர் சேர்க்க முடியுது. சிவகங்கையிலேருந்து 5 பேர். விருதுநகர்லேருந்து எத்தனை பேர்னு எனக்கு தெரியல. மதுரை மாவட்டம் இவ்வளவு தானா? சிவகங்கை 3 அதிகமாக வந்துருச்சு. இன்னும் எத்தனை ஆண்டுகள், இன்னும் எத்தனையாவது 100வது மகளிர் தின விழா கொண்டாடும் பொழுது வருவார்கள். அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. உண்மையான சுதந்திரம் என்பது உங்கள் குழந்தைகளை நீங்கள் நன்றாக படிக்க வைங்கள். அது கைமீறி போய்விட்டது, அவர்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்றால் உங்கள் பேத்திமாரை உருவாக்குங்கள், உங்கள் பேரன்களை உருவாக்குங்கள், உங்கள் பேத்திகளை உருவாக்குங்கள். சரியா? அதுதான் நமக்கு பெருமை. இந்த மகளிர் தினா கொண்டாடுறது நாம் மகிழ்ச்சியாக மட்டும் கொண்டாடுவதற்கு இல்லை, அதுவும் ஒன்று. அத்தோடு நாம் என்ன செய்திருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு, பெண் மக்களுக்கு. அன்னைக்கு சொன்னாங்க வரதட்சணை இப்போ கேட்குறாங்களா? இல்லையே. எனக்கு கூட பரமசிவன் சார் அந்த பாட்டு பாடும்போது கொஞ்சம் சந்தேகம். இவர் கல்யாணத்தப்ப அந்த பாட்டை பாடியிருந்தாருன்னா அவர் உண்மையிலே நல்ல மனுஷன். இவர் 2 பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாடுறாரு, என்ன கொடுக்க மாட்டார்ல அதுக்காக இல்லையா? அதான். அப்புறம் இன்னொன்று, அந்த காலத்தில் வரதட்சணை கிடையாதுங்க. பெண்களுக்குத்தான் பரிசம் போட்டு கட்டி கொண்டு செல்வார்கள். பரிசம் போடுறதும்பாங்க. ஆண்கள் பெண்களுக்கு பரிசம் கொடுத்து திருமணம் செய்வார்கள். பெண்கள் யாரும் கொடுப்பதில்லை. இன்று கிலோவில் நகை, லட்சத்தில் வரதட்சணை எல்லாம் இருக்குது. படிப்புக்கு தகுந்தாப்பில் 10ஆம் கிளாஸ்னால் ஒன்று, ஐஏஎஸ்னாலும் ஒன்று, ஐபிஎஸ்னாலும் ஒன்று. துட்டு இல்லாமல் இல்லை. எங்கே போனாலும் காசு, பணம், துட்டு, மணி தான். பெண்களை அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம மனைவியை நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்துட்டா நம்ம இப்படி நினைக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, ஒரு பெண் உங்கள் பின்னால் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருப்பது போல் ஒரு ஆண் தகப்பனாக, சகோதரனாக, மகனாக இருக்கும் பொழுது அங்கு பெண்ணும் சாதிக்கிறாள். ஒரு குடும்ப தலைவன் இல்லை என்றால் குடும்ப தலைவி தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நிமிர்த்து வாழ் குடும்பத்தை. ஆனால் எந்த குடும்ப தலைவனும் தலைவி இல்லாமல் தன் குழந்தைகளை, குடும்பத்தை நிமிர்த்தியதாக வரலாறு இல்லை. எனக்கே மேலுகாலுக்கு முடியணும்னா தண்ணி வெண்ணு வச்சு கொடுக்க ஆள் வேண்டாமான்னு போயிடுவோம். கிராமத்தில் இன்னும் கொச்சையாக சொல்லுவாங்க, பொண்டாட்டி செத்தா புருஷன் புதுமாப்பிள்ளைன்னு. ஆனால் பொண்ணு களை எடுத்தாவது குடும்பத்தை காப்பாற்றுவா. உங்களுடைய சக்திகள் இவர்கள்தான். அந்த சக்திகளை நீங்கள் சரியாக நடத்துங்கள், நடத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை அனைவரும், நீங்கள் மட்டுமல்ல, இந்த சக்திகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தலைமை உரை என்பது நச்சுன்னு எல்லோருக்கும் புரிகிற மாதிரி அழகாக சொல்லித்தரது தான். அதை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதோடு இல்லாமல் குடும்பத்தையும் நம்ம மகளிர் முன்னேற்றத்தையும் ஒன்றா சேர்த்து எப்படி இருந்தால் மகளிர் முன்னேற்றம் அப்படிங்கிற ரொம்ப நல்லா சொன்னாங்க. இன்னும் வருங்காலங்களில் நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செயலாட்டாலும் நம்ம பேரம்பேத்திகளுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும், அவங்கள நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதுடன் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுதலுடன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். வாசன் கண் சிகிச்சை முகாமில் இருந்து அரசு அதிகாரி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்புரை ஆற்றுவார்கள். நமது கண்கள் பாதுகாப்பு பற்றி எடுத்து சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பின் சார்பாக மகளிர் தின விழாவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த நம்முடைய நிர்வாகத்தை சார்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. உலகத்தில் இந்த பூமியில் 2 பாலினங்கள், ஆண் பெண் 2 தான். ஆண் பார்ப்பதற்கு ரொம்ப பெருசாக நிறையா விஷயங்களில் எல்லாம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க இப்படின்னு வந்தாலும் அந்த ஆண்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அது பெண்கள் மட்டும்தான். அது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. இப்போது இந்தியாவில் இஸ்ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப்
லீடிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விமன் தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பிஎஸ்எல்விஸ் போய்கிட்டே இருக்குது. செல்விகள்லாம் சேர்ந்து பிஎஸ்எல்விஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க மேலே. அந்த அன்பு தான் கட்டாயமாக. அன்பு இல்லைன்னா வேறு வழியில் கட்டுப்படுத்துறதில்ல. அந்த அன்பு மட்டும்தான். ஏன்னா அது உங்கள் கூட ஒட்டி இருக்கிறதுனால, உங்களுக்கு பிறந்ததுனால, உங்கள் கூட பிறந்ததுனால, உங்களை பெற்றெடுத்ததுனால, ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய இப்போ நான், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய 2 பெண் குழந்தைகள், இவங்க எல்லாரையும் வச்சு பார்க்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, பேசவும் முடியலை. அது நான் மட்டும் இல்லை, என்னுடைய தகப்பனாக இருக்கட்டும், யாராக வேண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஏங்கன்ற ஒரு வார்த்தையில் அந்த ஆண் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு கொம்பனாக இருந்தாலும், ஏங்கன்றவனைய ரைட்டாக ஜர்க்காகி யோசிப்பார். ரைட்டு, ஏங்கன்றதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, கொஞ்சம் நிதானம் ஆகிக்கிறோம். சரி, அது சார் சொல்கிறாங்க, அது சாரோட பெருந்தன்மை, ஏன்டான்னு கேட்டுட்டு போகிறதுக்கு. ஸோ இது மாதிரியாக இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அனைத்து சக்திகளாக இருக்க உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வாசன் கண் மருத்துவமனை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பயங்கர உற்சாகமாக, பயங்கர ஆட்டம் பாட்டம் அப்படின்னு உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மகளிர் தினத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கண்களை பாதுகாப்பதற்கு வாசன் கண் மருத்துவமனை நாங்கள் இருக்கோம் அப்படின்றதை நான் சொல்லிக்கிட்டு, உங்களுடைய கண்களை பாதுகாப்பதற்காக வாசன் கண் மருத்துவமனை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு முழுமையான கண் பரிசோதனைக்கான ஒரு அட்டையை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக, அலுவலர்களுக்காகவே இந்த அட்டையை நாங்கள் மறைமுகம் செய்து இதன் மூலியமாக நிறைய பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மருத்துவமனைக்கு 2 3 5 பென்ஷனர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுடைய மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், பேரன் பேத்திகளாக இருக்கலாம், உங்களுடைய கணவன்மார்களாக இருக்கட்டும் அல்லது மனைவிமார்களாக இருக்கலாம், 5 நபர்கள் வரைக்கும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டிங் கொடுத்துட்ருக்குறோம். வெறுமனே இன்றைக்கி கண் டெஸ்ட் பண்ணுறதுன்னா எத்தனை? அப்படியா மேடம்? நன்றி மேம். ஸோ இது வெறுமனே செக்கப் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே போயிட்டோம், செக் பண்ணிட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லை. ஒருத்தர் பணம் கொடுத்து என்ன மாதிரியான மருத்துவ வசதிகளை அனுபவிப்பாரோ அது அனைத்தும் முற்றிலும் உங்களுக்கான ஒரு இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். இது இலவசம்னு சொல்ல முடியாது, ஒரு கௌரவமாக நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அரசு உடைமையிலிருந்து பணி செய்து ஓய்வு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் சைடு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம். இதை நீங்கள் எல்லாம் முழுமையாக அனுபவிக்கணும். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோன்றதை பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி கேம்ப் இங்கே நடந்துகிட்ருக்கு, வந்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலா மாலினி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இவங்க வந்து வாசன் ஐ கேரை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பணியினை பாராட்டி இந்த மதிப்பு அளிக்கப்படுகிறது. மேனேஜர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்னா, வந்த உடனேயே நம்முடைய ஒரு நாகரிகம் கருதியோ அல்லது அன்புள்ளத்தோடையோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி அதோட பெண்களோட இயல்புகளையும் ரொம்ப நல்லா அழகாக சொன்னார். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி. அதோடு இப்போ வாசன் ஐக்கியர்லேருந்து ஒரு கார்டு கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. 1981 கொண்டு போயிடுவோம். அப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணது காந்தி கிராமம் தான். அதில் ஒவ்வொரு தடவையும் ஒரு பேட்ச்க்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த வகையில் 81 பேட்சில் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருந்தது திருமதி உமாபதி அவர்கள் மற்றும் மலையரசி அவர்கள். அவங்க 2 பேருக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த வருகை நல்வரவாகட்டும். இன்னும் அடுத்தடுத்து எல்லா நாட்களும் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் போது கண்டிப்பாக வர வேண்டும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேடைக்கு வரவும். இல்லை, பொதுவாக வந்து மகளிர் தின விழாவில் நிறைய சிகரம் தொட்டவர்கள், வானமே இல்லை, அந்த நிலையில் இருக்கிறவங்களை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறவங்க, நமக்கு சிறப்பாக பணி செய்தவங்க, ஒரு ஆணிவேராக இருந்தவங்க, அடித்தளம் போட்டவங்க, அவங்கள வந்து நினைவூட்டும் வகையில் 1981 மேற்பார்வையாளர்களுக்கு பயிற்றுனராக பணிபுரிந்தவர்கள். இவர்களுடைய பயிற்சியில் தான் நம்ம எல்லாருமே, அதாவது மேற்பார்வையாளர்கள் அனைவரும் எங்களுடைய பணியை வந்து நல்ல விதமாக செயல்படுத்த முடிந்தது. அதற்கு நன்றி கூறும் வகையில் இவர்களை கௌரவிக்கிறோம். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை.
எங்களை வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கௌரவிச்சு இவ்வளோ பேர் மத்தியில் எங்களுக்கு பொன்னாடை போத்தியது வந்து ரொம்ப மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இது நாள் வரைக்கும் எங்களை வந்து நினைவில் வைத்து எங்களை கௌரவித்த மாவட்ட அளவிலான மகளிர் தின விழா, மண்டல அளவில் உள்ள மகளிர் தின விழா குழுக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்தாக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் திருமதி பத்மாசினி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆஷா தேவி அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். நம்ம எல்லோரும் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தோம், பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்தோம். இன்று இந்த மகளிர் தின விழாவின் மூலமாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு எல்லோரும் நம்ம ஒருத்தரது கூட பார்த்து பேசிக்கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இந்த மகளிர் தின விழா அமைந்துள்ளது. இந்த மகளிர் தின விழாவை ஏற்பாடு செய்துள்ள நமது மதுரை மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும், இங்கே வந்துள்ள அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா, குருகடாட்சம் பரிபூரணம். கோலமாரையொத்த மாலை தானிலுற்ற கோரமாதன் விட்ட கணையாலே, கோலமாரையொத்த மாலை தானிலுற்ற கோரமாதன் விட்ட கணையாலே, கோகிலதருக்கள் மேவு போலிலுற்ற கோகில மிகுத்த குரலாலே, கோகிலதருக்கள் மேவு போலிலுற்ற கோகில மிகுத்த குரலாலே, ஆலமென விட்டு வீசு கலை பற்றி ஆரலிரைக்கும் நிலவாலே, ஆலமென விட்டு வீசு கலை பற்றி ஆரலிரைக்கும் நிலவாலே, ஆவி தளர் உற்று வாடும் ஏனை நித்தம் ஆசை கோடணைக்க வரவேணும், ஆவி தளர் உற்று வாடும் ஏனை நித்தம் ஆசை கோடணைக்க வரவேணும். நாளுமறை கற்ற நான்முகனுதித்த நாரணனும் மெச்சும் மருகோனே, நாளுமறை கற்ற நான்முகனுதித்த நாரணனும் மெச்சும் மருகோனே, நாவலர் மதிக்க வேல்தனை எடுத்து நாகமர விட்ட மயில் வீரா, நாவலர் மதிக்க வேல்தனை எடுத்து நாகமர விட்ட மயில் வீரா, தேலனு வீழுச்சி வேடுவ சிரிக்கி சேர நிதானத்தில் அணைவோனே, தேலனு வீழுச்சி வேடுவ சிரிக்கி சீர நிதானத்தில் அணைவோனே, சீதவயல் சுற்று நாவல் தனிலுற்று தேவ சீரை விட்ட பெருமாளே, சீதவயல் சுற்று நாவல் தனிலுற்ற தேவ சீரை விட்ட பெருமாளே, ஆலமென விட்டு வீசு கலை பற்றி ஆரலிரைக்கும் நிலவாலே, ஆவி தளர் உற்று வாடும் ஏனை நித்தம் ஆசை கோடணைக்க வரவேணும், ஆசை கோடணைக்க வரவேணும். திருப்புகழ் பாடி வந்திருக்காங்க நமது ஆஷா தேவி அவர்கள். அதை நல்ல தெளிவாக நம்ம கேட்டு அந்த எந்த அளவில் கடவுளை வாழ்த்தி பாடியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தோடு தெரிஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுந்தரர் பிறந்த ஊரில் பாடினது, முருகன் போய் அங்கே போய் பாடினது. இது ஒரு வரி கவனிச்சிங்களா? ஆவி தளர் ஊற்று வாடும் என நித்தம் ஆசையோடு அணைக்க வர வேணும். முருகனை கூப்பிட்றாரு, நான் ரொம்ப சோர்ந்திருக்கும் போது வா என்கிட்ட அப்படின்னு. அதான் அர்த்தம். அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. முருகனை வா வென்று அழைக்கிற பாட்டு, அதுவும் நம்ம மிகவும் சோர்ந்து இருக்கும்போது அவரை வான்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கிட்ட ஆறுதல் அடைகிற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இதுக்காரும் பாடெல்லாம் பாடி நம்மளெல்லாம் மகிழ்வித்த உங்களுக்கு இப்பொழுது ஒரு சின்ன கிஃப்ட் வழங்க இருக்கிறது. முதலாவதாக திரு பரமசிவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பார்வதி அவர்களுக்கு கிஃப்ட் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக பச்சை சேலை அணிந்து இங்கே ஒரு குரூப் டான்ஸ் ஆடினிய அந்த பசுமை மகளிருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வழங்கப்படுகிறது.
இவ்வளோ பேர் இருந்தும் அதை வந்து ஆடணும் அப்படி கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் சந்தோஷமாக வந்து ஆடி உங்களெல்லாம் மகிழ்வித்தமைக்கு அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த gift வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக முருகன் பாடலை பாடி மகிழ்வித்த அழகு செல்வி அவர்களுக்கு ஒரு சின்ன gift வழங்கப்படுகிறது. திருப்புகழ் பாடி நம்மை மெய் சிலிர்க்க வைத்த ஆஷாவிற்கு அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்தாப்புல வந்து ஒரு 1 minute டான்ஸ். ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes 4 minutesலாம் சின்ன பிள்ளைங்க ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மெமரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் ஞாபகம் இருக்கும். we are getting old. நம்ம எல்லாம் 60+ எல்லாம் 70ஐ நெருங்கி கொண்டு இருப்பவர்கள் 70க்கு மேற்பட்டவங்க இருக்கோம். அதனால் இந்த டான்ஸ் பேர் வந்து ஒரு 1 minute டான்ஸ். இதிலேயே ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு ஆடுவதற்கு நம்மளை பரவசப்படுத்துவதற்கு வருகிறார்கள் 4 பேர். திருமதி அழகு செல்வி, திருமதி வசந்தா, திருமதி ரஞ்சிதம், திருமதி ஜானகி. நீங்களாம் நினைக்கலாம் இவ்வளோ வயசான பிறகு கிளவி ஆகிட்டு என்ன டான்ஸ் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்போவுமே பிரிஸ்காக தான் இருக்கணும், மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி. அதனால் இது எங்களோட மகிழ்ச்சிக்காக தான் நாங்கள் ஆடுறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டால் ரொம்ப சந்தோஷம். திட்டுனாலும் பரவாயில்ல, ஆனால் அங்கே ஆடிடுவோம். இப்போ சரிதானே? ஓகே. ஒரு சின்ன ஒரு டான்ஸை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம். நடனம் ஆடியவர்கள் 60 20 என்ற ஒரு சந்தேகமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தன்னுடைய வயதை மறந்து இதை நம்ம நினச்சிட்டு நம்ம சொல்கிறாங்க எல்லாரும் வயசை மறந்துடுங்க, இட் இஸ் மியர் அ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் சரி மறந்து என்ன தான் வேலை பார்த்தாலும் அப்போக்கப்போ காலையில் எந்திரிக்கிறப்ப எங்கேயாவது ஒரு வழி வரதான் செய்யுது. ஸோ அது வந்து அந்த வயதை உணர்த்துகிறது. அதையெல்லாம் மறந்துட்டு சரி நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் நம்முடைய நாட்களை வந்து சந்தோஷமாக கழித்தா இன்னும் நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் அப்போக்கப்போ ஒரு கேதரிங் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட் போடுங்க, எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய இடங்களில் இப்போ பாருங்களேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒரு கொள்கை பரவிட்டு தான் இருக்குது. முந்திலாம் இல்லவே இல்லை. அலுமினி பள்ளிக்கூடத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வேலை பார்த்தவங்க, இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து முதியவர்களுடைய உடல் நலத்திற்கு ஒரு சிறந்த துணைக்கோளாக அடிப்படையாக அமைகிறது. இந்த நோக்கில் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் நடனம் வழங்கியவர்களுக்கு பரிசு அளிக்கப்படுகிறது. இந்த 4 பேர் வந்து உங்கள் பரிசை வாங்கிக்கலாம். திரு உலகநாதன் அவர்களை சிற்றுரை ஆற்றும்படி அழைக்கின்றேன். அன்பான இந்த சர்வதேச மகளிர் தினத்தை சமூக நலச்சார்பாக கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து நம்ம இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு பொருத்தமானவர்கள் நம்ம தான். இந்த சமூக நலத்துறை என்பது ஆரம்ப காலத்தில் ஊட்டச்சத்து என்று தொடங்கும் பொழுது வளரும் இளம் பெண்கள், பள்ளிக்கு வராதவர்கள் என்று வீடு வீடாக போய் அந்த மகளிர் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினது
நம்மளுடைய ஊட்டச்சத்து அலுவலகம் அன்று. அப்புறம் படிப்படியாக மாறி இன்றைக்கி வந்திருக்கு. இதை முழுமையாக கொண்டாடுறதுக்கு தகுதியானவர்கள் நம்ம தான், நம்மளை விட்ட வேறு யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கி கூட்டம் கம்மி, இதெல்லாம் வரும் போகும். இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிலைமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, பலருக்கு பல வேலை நிறையா இருக்கும், அதனால் வரல. அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்க வேணாம். கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாத மாதிரி நம்முடைய துறை என்பது இதை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ உங்களை பார்த்ததெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு 10 வயது குறைஞ்சிருச்சு, அதான் உண்மை. இந்த மகளிர் தினத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா இல்லையான்றதை பற்றி பல மாதிரி பேசுனீங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் என்பது உண்மை. ஒரு காலத்தில் மகளிர் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்த காலம், இன்னும் சொல்லப்போனால் மேலாடை அணியாமல் இருந்த காலம், அடிமையாக வைத்திருந்த காலம், பெண் பார்த்து விட்டு பல பெண்களை ரிஜெக்ட் பண்ண காலம்லாம் உண்டு. இன்றைக்கி படித்த இளைஞர்கள் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் பெண்கள் இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணுறது. இதுதான் உதாரணம், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வளர்ச்சி இருக்கா இல்லையா என்பதை காமிக்கிறதுக்கு இன்றைக்கி மாப்பிள்ளையை பெண்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி படிப்பு, ஊதியம் எல்லா உயர்வும் வளர்ந்துருக்குன்னா அது நம்மளுடைய அந்த பெண்களுக்கான திட்டத்தை கொண்டு போனதில் அம்மை ஊசியிலேருந்து கால்ராவுசிலேருந்து கொண்டு போனவர் நம்மளுடைய திட்டம்தான் முழுக்கன்னு சொல்லி காலம் சிறிது பேச நிறையா தயார் பண்ணி வந்தேன். அதுக்கு டைம் இல்லாதனால அடுத்து கூட்டத்தில் பேசுவோம். தொடர்ந்து நம்ம வரணும். இந்த சங்கத்துக்கு தொடர்ந்து வர்றவங்களுக்கு தான் எந்தவித வியாதியும் இல்லை. வயது கூடிக்கிட்டே போனாலும் அவர்கள் என்றும் இளமை என சொல்லி நம்ம சங்கத்துக்கு நீங்கள் அனைவரும் வரணும். ஒரு சங்கவாதியாக நம்ம இருப்போம் மட்டும்தான் பல சங்கடங்களை மறந்திருப்போம்னு சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு உலகநாதன் அவர்கள் அருமையான கருத்துக்களை இங்கே நல்கி உள்ளார்கள். அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி பாண்டியம்மாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் தனக்கு தெரிந்த ஒரு சில தியானத்தை பற்றி மட்டும் இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சிஸ்டர்ஸ் எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, மனமும் உடலும் சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா நம்ம என்றும் இளமையாக சிறப்பாக நம்ம இருக்க முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை மன அமைதியும் உடல் ஆரோக்கியம்தான். அதனால் இதய நிறைவு பாதை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் 167 நாடுகளில் இந்த அமைப்பு இருக்குது. அது ரொம்ப சிம்பிள் தான், ஃபீஸெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான். அதனால் கண்டிப்பாக இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவை. நம்ம வீட்டில் இருந்தே அந்த தியானத்தை செஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு சிம்பிளாக சொன்னால் சும்மா இருந்து சுகம் பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலையே நம்ம டைம் கிடைக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணாலே போதும். நம்ம கண்டிப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் ஹார்ட் மில்லஸ் அப்படின்னு ஒரு ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நம்ம மதுரையை பொறுத்த மட்டும் சுந்தராசன்பட்டியில் அந்த சென்ட்ரு இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் போய் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வீட்டில் கூட சொல்லி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு இலவசமான செய்தி. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஆன்மீகத்தை நாடுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. கண்டிப்பாக இதில் நல்லா இப்போ நான் ஒரு 6-7 வருஷமாக இருக்கேன். இதோடைய மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம இதன் மூலமாக சேர்ந்தோம், வீட்டிலையே செய்கிறது தான். கண்டிப்பாக வேறு எதுவும் எக்ஸசைஸ்லாம் கிடையாது, கண்ணை மூடிட்டு உக்காடுறது, அவ்வளோதான். கண்டிப்பாக இதில் நல்ல பலன் இருக்குது. நம்ம அனைவரும் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்முடைய மனநலமும் உடல் நலமும் உய்வதற்காக இந்த தியான முறைகளையும் அது எங்கே நல்லா கற்றுத்தரப்படுங்கிறத பற்றி விவரமாக எடுத்துரைச்சாங்க. அவங்களுக்கு நன்றி சொல் விதமாக அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். அடுத்ததாக
சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய சிறிய பங்களிப்பு தொகையை இப்பொழுது நமது மண்டல தலைவி அவர்களிடம் திருமதி பாலசரஸ்வதி அவர்களிடம் வழங்குகிறோம். ரொம்ப நன்றி. விருதுநகர் மாவட்ட சார்பாக ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு எனர்ஜெட்டிக் கேம் ஒன்று பண்ணலான்னு பார்க்குறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ்ஸஸ் பாக்கிய வந்து இதை நடத்த போகிறாங்க. இந்த கேம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது ஒரு விளையாட்டு தான். அவங்க அந்த கேம்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாங்க. திருமதி ஆஷாதேவி, திருமதி ஆனந்தவள்ளி. ஆண் குரல் சார்பாக திரு பரமசிவன் சார். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திருந்தோமே, குரங்குகள் போலே பரங்களின் மேலே தாவி திருந்தோமே. குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திருந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவி திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் மறந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்டு பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. இப்போ இங்கே இருக்க கேதரிங் வந்து ஏறக்குறைய 60 பேர் இருக்கோம். ஆனால் இந்த கேமுக்கு வந்து 40 மெம்பர்ஸ் தேவை. உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க, பேனாவும் கொடுத்துருக்காங்க, ஒரு சீட்டும் கொடுத்துருக்காங்க. மேடம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அது பிரகாரம் நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு இல்லாமல் இருந்தாலும், ஏன்னா 20 பேருக்கு அநேகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்டு ஒரு பென்னும் கொடுத்துருக்கேன். டிக்கெட் நிறைய இருக்குது என்கிட்ட, பென்னு 40 தான் இருக்குது. பென் இருக்கவங்க பென் இல்லாமல் டிக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் கொடுத்துடலாம். பென் இல்லாதவங்களுக்கு பென்னு நீங்கள் பக்கத்தில் கொடுத்துக்கோங்க. என்ன இப்போ இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக்கிறேன். இதில் வந்து நாங்கள் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். லக்கி, இது வந்து ஒரு லக்கி கேம் மாதிரி தான். லக்கி நம்பர்ஸ் நாங்கள் எடுத்துருவோம். ஒரு ஆள் எடுத்துகிட்டு அந்த நம்பரை நாங்கள் சொல்லுவோம். சொன்ன உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் டிக்கெட்டில் இருக்க அந்த நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடணும், கிராஸ் பண்ணிடணும். அதே மாதிரி உங்கள் டிக்கெட்டில் இருக்க எல்லா நம்பரும் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ஐ ஆம் த வின்னர்னு சொல்லிடணும். ஏன்னா சவுண்டு கொடுக்கலைன்னா, கை தூக்குனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஐ ஆம் த வின்னர்னு சவுண்டு கொடுத்துடணும். செகண்ட் வர்றவங்க எல்லா நம்பரும் அடிச்சிருக்கணும். நாங்கள் இங்கே என்ன நம்பர் எடுக்கிறோங்கிறத எழுதி வச்சுருப்போம்.
நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் நாங்கள் செக் பண்ணுவோம். அதுக்காக எல்லா நம்பரையும் அடித்து கொடுத்துட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அதனால் நாங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன? அதனால் அதான் கேமு. ஆரம்பிக்கலாமா? ஒரு தடவை தான் சொல்லுவேன், அடுத்த தடவை சொல்ல மாட்டேன். ஒரு நம்பர் முடிஞ்சுது. 5 6 கண்ணை பார்க்காம எடு. 64 90 74 வெயி 23 நோ ரிப்பட்டிஷன் 42 42 இங்கே வை 51 2 22 67 80 26 35 17 4 31 12 87 45 இல்லை அந்த நம்பர் வரணும் இல்லை அவளுக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வை, 1 நம்பர்லேருந்து எடு. 28 28 83 சின்ன நம்பர் வை. 78 1 2 3 இல்லைங்க. 24 27 48 71 5 39 16 11 சின்னதாயிடுமா 29 52 36 61 6 8 3 7 19 14 20 60 49 58 30 18 15 57 6 34 38 21 25 33 10 41 73 85 40 37 3 வின்னர்ஸா? சரி, வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. இன்னும் ஒரு 4-5 நம்பர் இருக்குது, அது வரைக்கும் சொல்கிறேன். அதில் யார் வர்றவங்க சொல்லிடுவோம். அடுத்து கண்டினியூ 75 69 பேர் எழுதுங்க. 69 75 69 63
89 55. பின்னாடி சரி. யார் ஒரு நம்பர் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்கவங்க? ஐயோ நிறைய பேர் இருக்காங்க. நீங்களுமா? 2 நம்பர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னம்மா வின்னர்ஸ்? அதான் ஃபஸ்ட்டு 3 தூக்கி இருக்காங்க. சரி, முதல்ல வந்த 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. மேரி சந்திரா, மிஸ்ஸஸ் வசந்தி, மிஸ்ஸஸ் பாண்டியம்மாள். நீங்கள் பிரேமாவை லேட்டாக வந்தீங்க. செகண்ட் இதுக்கு 2வது வந்து அப்படியா? செகண்ட் ஃபஸ்ட்டு பேட்சில் இந்த 3 பேர். அப்புறம் செகண்டில் மிஸ்ஸஸ் பிரேமாவதி, மிஸ்ஸஸ் தைலம்மை. ஸோ செகண்ட் பேட்சில் இவங்க 2 பேர் வின்னர்ஸ்மா. 1 நம்பர் 2 நம்பர் இருக்கவங்களுக்குலாம் நோ ப்ரைஸ், நோ வின்னர். ஸோ இது வந்து நம்மளுடைய விழா சார்பாக நாங்கள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம், கேம்ஸில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே இது கொடுக்குறோம். இது வந்து இவங்க 3 பேருக்கு இது சிறப்பு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த கேம் கண்டக்ட் பண்ண மிஸ்ஸஸ் பாக்கியம் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார்கள். அது செப்பரேட். நெக்ஸ்ட் செகண்ட் பேட்ச் வின்னர்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நாங்கள் கொடுக்கல, அப்படி ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்துருக்கோம். நீங்கள் அடுத்தது கொடுக்குறதே கொடுங்க. அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வின்னர்ஸ் ப்ளீஸ் கம். நீங்கள் 3 பேர் இதை எடுத்துக்கோங்க. 3 பேருக்கு வந்து இது புக்ஸு தாங்க, புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 3 பேருக்கு சேர்த்து. ஓகே. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் இன்னோவேட்டிவ் கேம் நடத்தின மிஸ்ஸஸ் பாக்கியம் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. சரி, இந்த இதோடையே எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க. இதோடையே ஒரு கேம் கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1 ஃபார் மேல் அண்ட் another ஃபார் ஃபீமேல். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து லேடிஸை கூப்பிட்றேன். 5 லேடிஸ், யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லேடிஸ், யார் வேணாலும் வரலாம். இந்த சிடி கேசட்டில் இவங்க ஒவ்வொருத்தரும் ரப்பர் பேண்ட் மாட்ட போகிறாங்க. யார் குயிக்காக ஃபாஸ்ட்டாக மாட்டுறாங்க, நிறைய மாட்டுறவங்க, சீக்கிரம் மாட்டுறவங்க தான் வின்னர். 3, 2, 1 ஸ்டார்ட். சொல்லுங்களே. திருமதி லட்சம் அவர்கள் 1000 ரூபாய் பங்களிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருமா பேர்? லக்ஷ்மி வின்னர். ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க. 25 ரப்பர் பேண்டையும் அவங்க தான் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. அடுத்தது கிருஷ்ணவேணி அவங்களும் பண்ணிட்டாங்க. எல்லாமே சிவகங்கையா, நல்லா மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணுறாங்க. அடுத்தது தேர்டு, 3ஆம் நபருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். பாப்போமா. லக்ஷ்மி தேர்ட் ப்ரைஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? மாவட்டம், மதுரை மாவட்டமா? அப்போ மதுரை பேரை காப்பாற்ற அவங்க பண்ணிட்டாங்க. சரி, அவங்க 2 பேரும் கடைசியில் முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே பங்கு பெற்றிருக்கிறாங்க. எல்லாரும் 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் மஸ்குலர் ஆக்டிவிட்டி சூப்பராக தான் இருக்குது. இந்த 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிவ் அ பிக் கிளாப். இந்த கேமில் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த லக்ஷ்மி அவர்களும் கிருஷ்ணவேணி அவர்களும் முதலும் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். பலத்த கரகோஷம். இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து பரிசு வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் 1000 ரூபாய் பங்களிப்பு கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. கைத்தட்டுங்கப்பா. கிருஷ்ணவேணி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அவங்க பேர் பாப்பம்மா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது.
சரஸ்வதி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. லக்ஷ்மி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இங்கே நில்லுங்க. அடுத்தாப்புல ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு, ஆண்களுக்கான விளையாட்டு. இதில் ஒரு 6, 7, 8 பேர், யார் 8 பேர் வேணாலும் வரலாம். இப்போ எல்லாருமே இங்கே 6 பேர் நிற்பாங்க. சார் திரும்பி வந்து நிற்கங்க சார், திருப்பி அப்படி கூட நிற்கங்க சார். சார் ட்ரெயின் மாதிரி இப்படி கூட சாருக்கு பின்னாடி நில்லுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சைடு ஃபேஸ் பண்ணி நின்றுக்கங்க. ஓகேவா? சார் பரமசிவன் சார் ரெடியா? சரி, இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சார் வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்கக்கிட்ட ஒரு குறியீடு ஒன்று கொடுப்பாங்க. அவர் வந்து இஸ் கோயிங் டு ரைட் சம்திங். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், 2வது இருக்கவர் 3வது இருக்க எழுதணும், 3வது இருக்கவர் 4வதுக்கு எழுதணும். எப்படி வரிசையாக ஒவ்வொருத்தராக நீங்கள் எழுதிட்டே வாங்க. கடைசியில் யார் வந்து கரெக்டாக எழுதியிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க முதுகில் எழுதுவோம் நாங்கள். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? 3, 2, 1 ஸ்டார்ட். அவ்வளோ சாரோட முடிஞ்சிச்சு. சார் யாருக்கு எழுத வேண்டியல? சார் இல்லை சார் உங்கள் முதுகில் என்ன சார் எழுதாங்க, ஏதாவது தெரியுமா? உடலா? ஓகே சார். நீங்கள் பரமசிவன் சார் உங்கள் முதுகில் எழுதினார்ல, என்ன சார் எழுதினாரு? என்ன சார்? +4ஆ? ஓகே. அடுத்து சார் சண்முகம் சார் 5ஆ? நீங்கள் உடலா? நீங்கள் உடல். சரி, நம்ம எல்லாரும் அம்மாவை ரொம்ப பெருசுன்னு நினச்சி எல்லாத்துலேயும் முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் இது இல்லைங்கிறத இது ப்ரூவ் பண்ணியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் எழுதுனது மதர், MOTHER, மதர்னு எழுதினேன். அதை வந்து இங்கே கடைசியில் என்னவா முடிஞ்சிருச்சு சார்? உடல்னு முடிஞ்சிருக்கு பாருங்களேன். சார் பங்கு பெற்ற அனைவர்களுக்குமே பரிசு உண்டு. ஏன்னா நீங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து எங்களுடைய அரங்கத்தை நிறைக்க வந்துங்க. அரங்கம் நிறைந்து இந்த ஆம்பளைங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஸோ என்னதான் பெண்கள் இருந்தாலும் ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அதனால் அவர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு சிறிய பரிசு கொடுத்து அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த விழாவில் கலந்துக்க முடியலை நிகழ்ச்சியில் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு கவனிக்கலாமா? பாடலாமா? ஓகே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இரவும் பகலும் காணிக்கை பாடி நாளை பொழுதை இரவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி,
நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க வளமுடன். நமது அமைப்பின் மகளிர் தின விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடிந்தன. பெண்ணே நீ ஒளி, உலகம் உன் வழி. நின்று கொண்டால் மலையும் நகரும், உன் துணிவால் நாளை பிறக்கும். பெண்ணே நீதான் வெற்றி வழி. உயர்ந்து நில்லு, உலகம் முழுதும் உன்னை வாழ்த்து சொல்லும். பெண்ணே நீதான் வாழ்க்கையின் விளக்கு.